உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது. கல்லூரிகளில் சேரும் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டத்தின் கீழ் பெருமளவில் மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையில் உதித்த நான் முதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தமிழகம் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. புகழ்பெற்ற 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 31 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அமையப்பெற்றுள்ளது. உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 49 விழுக்காடுடன் இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கிறது. முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகைக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இதுவரை 27 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதுடன் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கான வேலை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உயர்கல்வி நிறுவனங்களை தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது. இதற்கிடையே விவரங்களோடு எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், உயர்கல்வி துறையில தமிழ்நாடு இந்திய அளவில் எந்தெந்த வகையிலெல்லாம் சிறந்து விளங்குகிறது? என்னென்ன திட்டங்கள் அதற்கு உறுதுணையாக அமைந்திருக்கு? தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பதவியேற்ற இந்த 3 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் உயர்கல்விக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். இந்த திட்டங்களில் மிகவும் குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் உயர்கல்வியில் சேர வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தி மாதம் மாதம் அவர்களுக்கு 1000 ரூபாயானது உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் இந்த திட்டத்தால் கல்லூரியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கையானது 34% வரை உயர்ந்துள்ளதாக தமிழ்நாடு அரசானது தெரிவிக்கப்பட்டது. முதல் முறை பட்டதாரிகளுக்கான உதவி அரசின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக 1000 கோடி ரூபாயானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கல்லூரிகளை மேம்படுத்த 1000 கோடி ரூபாய் செலவில் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களானது செயல்பட்டுகிறது. இதன் மூலம் அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவனத்தின் கூற்றுப்படி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 49% பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடானது பெற்றுள்ளது. இந்த அகில இந்திய சராசரி சதவீதத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடப்பட்டது. அதன்படி இந்த GER என்று அழைக்கப்படும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆனது 49% தமிழகத்தில் உள்ளது. இதானது அகில இந்திய சராசரி விட 2 மடங்கு அதிகமாகும். இதை தவிர்த்து மிகவும் முக்கியமாக திட்டம் நான் முதல்வன் திட்டமானது உள்ளது. இதே போன்று தமிழ்நாடு அரசானது மாணவர்களுக்கு தொழில் மற்றும் திறன் மேம்பாட்டு வழங்கும் பல்வேறு திட்டமானது செயல்பட்டு வருகிறது. அதன்படி முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானிய திட்டம், தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு வழங்கும் திட்டம், மேலும் 63 கோடியில் சென்னை மாநில கல்லூரியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பெயரில் ஒரு அரங்கம் அமைக்கும் திட்டமும் உள்ளிட்ட திட்டங்களும் செயற்பட்டு வருகிறது. மேலும் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் என்ற வழங்கும் திட்டமானது மிக முக்கிய திட்டமாக பார்க்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்தியா முழுவதும் இந்த ரிசர்ச் அண்ட் R&D என்று அழைக்கப்படும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆனது அதிக அளவில் வளர்ந்து வருகிறது. மாணவர்கள் தங்களது உயர்கல்வியின் இறுதி ஆண்டிலோ தொடக்கத்திலேயோ இந்த ஆராய்ச்சி கல்வியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். அப்படிப்பட்ட மாணவர்களை தேர்வு செய்து 120 மாணவர்களுக்கு மாதந்தோறும் 25,000 வீதம் 3 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகையை வழங்கப்பட்டு அவர்களின் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தவும் இந்த திட்டமானது செயல்படுத்தி வருகிறது. இவ்வாறு தமிழ்நாடு அரசானது உயர்கல்வித்துறையை மேம்படுத்துவதும் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசானது கடந்த 3 ஆண்டுகளில் செயல்படுத்தியுள்ளது. தகவல்களை வழங்கமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.